ஃப்ரெண்ட்ஸ் ஏஐஐ கிளாஸ் துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் நீங்க 12த் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 நோட்டிஃபிகேஷனா வந்திருக்கு. எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. மொத்த வேக்கன்சி வந்து பாருங்க 393 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 30,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 30 ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே செயல்படக்கூடிய ஏஐஐ கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைடு சர்வீஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ 12th கேட்டகரிக்கும் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி 2 கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்க செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சி வந்து பாருங்க நம்ம சென்னை லொகேஷனுக்கு வந்து 176 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 30 ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இருந்தால் 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் டிகிரியில் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் டிகிரியில் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நல்லா உங்களுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட்டை வந்து உங்களுக்கு ஸ்பீக்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கும். ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் ₹750 ஃபீஸு, எஸ்சி எஸ்டி இடபிள்யூ அதுக்கப்புறம் வந்து ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் ₹100 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா 9th ஜூன் அன்றைக்கி உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் வந்து 30 ஜூன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா AICLAS.AERO இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் ஸோ உங்களுக்கு பே அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்யூரிட்டி ஸ்கேனருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து 30,000 உங்களுக்கு வந்து இருக்கும். செகண்ட் இயர் வந்து 32,000, தேர்ட் இயர் வந்து 34,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு லீவ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். ஸோ 18 டேஸ் வந்து உங்களுக்கு இயர்லி வந்து லீவ் இருக்கும். ஸோ 12 டேஸ் வந்து ஆஃப் பே லீவ் இருக்குது. இந்த மாதிரி வந்து சிக் லீவ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு 15,000 ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு டியூரேஷனுமே கொடுத்துருக்காங்க. 5 டேஸ் 3 மந்த்ஸ் இந்த மாதிரி வந்து பாருங்கள் அந்த ட்ரைனிங்கான டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தல அது இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து உங்களுக்கு உங்களோட செலெக்ஷன் வந்து பொறுத்த வரைக்கும் மெரிட் செலெக்ஷன் தான். அதாவது உங்களுக்கு உங்களோட மார்க்கை வச்சு ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆன்லைன் இன்ட்ராக்ஷனுக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து நீங்கள் 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் லெவலில் உங்களுக்கு செக்யூரிட்டி கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே சென்னையில் வந்து பாருங்கள் 54 வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 30 ஜூனுக்குள்ளார இதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் லோக்கல் லாங்குவேஜ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து 27 வயசு வரைக்கும் இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து ₹500 ஃபீஸு, எஸ்சி எஸ்டி இடபிள்யூ ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் ₹100 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கும் லாஸ்ட் டேட் வந்து 30 ஜூன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து பாருங்கள் இதுக்கு ஃபஸ்ட் இயர் வந்து 21,500 இருக்கும். செகண்ட் இயர் வந்து 22,000, தேர்ட் இயர் வந்து பாருங்கள் 22,500 உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸுமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.